Hello, nice meeting you once again, my dears. It's Luis Das from English CC Luis channel. This is once again a guidance to the students of TRB, PG English, teachers as well as students who are preparing for your TRB exam. I know you are in your last days. Your days are numbered for your exams. மிக தீவிரமாக தயார் செய்து கொண்டிருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் மீண்டும் உங்களுக்கு இந்த கடைசி சாப்டர், அதாவது சாப்டர் நம்பர் 10 அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அதில் சில முக்கியமான கேள்விகளை ஒரு 25 கேள்விகளை தயார் பண்ணி உங்களுக்காக நான் பதிவிட காத்திருக்கின்றேன். ஸோ இது சம்மந்தமாக ஏற்கனவே நிறையா நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் வாட்ச்ட் அண்ட் பெனிஃபிட்டட் டு சம் எக்ஸ்டென்ட். இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் முடிந்த வரைக்கும் லேட்டஸ்ட்டாக எப்படிலாம் கொஸ்டினுங்களாம் விதவிதமாக ப்ரிப்பேர் பண்ணி தயார் செய்து கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இதை பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி அண்ட் தென் give your suggestions, my dears. The chapter number 10 is actually a new chapter included in your syllabus for your TRB preparation. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஏன் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதை போட்டிருக்காங்க அப்படின்னா, சேர்த்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து இட் இஸ் த டைட்டில் இட் செல்ஃப். அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். இப்போ மற்ற எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, you would have studied about language, literature. அந்த லிட்ரேச்சரில் எல்லா விதமான லிட்ரேச்சர் படிச்சிருப்பீங்க. அமெரிக்கன் லிட்ரேச்சர், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. அப்புறம் ப்ரோஸ் போயட்ரி ஆஃப் வேரியஸ் பீரியட்ஸ், அப்புறம் எல்லாமே ஆங்கில இலக்கியத்தில் வரக்கூடிய எல்லா டீட்டெயிலான விஷயமெல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ லேட்டஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் தி very reason that this is the particular chapter in which if you are thorough, இந்த சாப்டரில் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக you are able to handle all the students of English, both in higher secondary as well as in colleges to some extent. ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான skill based questions along with the grammar are asked. இதில் தான் உங்களுக்கு எல்லா பேசிக்கும் கிராமரை பற்றி எல்லா கொஸ்டின்ஸு ஒக்காபுலரி எல்லாத்தையும் லிஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் எப்படிலாம் கொஸ்டினை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறையா நேற்று கூட என்னுடைய முந்தைய பதிவில் கூட ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதில் ஒரு உதாரணம் கூட சொல்லியிருக்கேன். ஸோ இன் அடிஷன் டு தட் இன் திஸ் லாங்கர் வீடியோ ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் டு யூ இன் அ டீட்டெயில்டு மேனர் ஹவு கேன் கொஸ்டின் பி ஆஸ்க்ட் இன் திஸ் சாப்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டரில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வாட் ஆர் த டாபிக்ஸ் தட் குட் பி கவர்டு. எல்லா டாபிக்ஸும் வரும். அதுக்கு உதாரணம் சொல்லியிருந்தேன் நான். நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் பீன் டீச்சிங் ஃபார் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ், வாட் எவர் த vocabulary ஐட்டம்ஸ் தட் யூ ஹேட் டாட் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அது எல்லாமே வந்துடும். காம்பவுண்ட் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், பிளண்டட் வேர்ட்ஸ், அப்புறம் வந்து சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஃப்ரேசல் வேர்ப், இடியம்ஸ், and then what not, question tag, sentence pattern, எல்லாமே ஒரு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இட் இஸ் இன்க்ளூடட் தேர். ஸோ இது இல்லாமல் சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் யூ டென்சஸ் ஆல்சோ. வெர்பு டென்சஸ்லாம் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் பர்டிகுலர். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின்ஸ் மே லுக் வெரி வெரி ஈஸி. அதை பார்த்தோன்னே ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தானே நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு என்ன அப்படின்னா ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து கடந்து போயிடலாம். இது நம்ம சமாளிச்சிடலாம், வி கேன் மேனேஜ் வித் தட் அப்படின்ற ஒரு ஐடியாவோட போயிருப்போம். பட் அங்கே தான் சில சமயத்தில் வி ஹாவ் த டெண்டன்சி டு மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால் ஈவன் இஃப் இட் இஸ் வெரி ஃபெமிலியர் டு யூ, ஒரு கொஸ்டின் எப்படிலாம், அதான் ஏற்கனவே உங்களுக்கு ஐடியா கொடுத்துருந்தேன். ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் யூ லாட் ஆஃப் சஜஷன்ஸ். இஃப் யூ ஆர் ரெஃபரிங் டு அ பர்டிகுலர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டு தட் பர்டிகுலர் கொஸ்டின் should not stop in that situation alone. அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்லேயும் 4 ஆப்ஷனும் ஆன்சராக வரக்கூடிய கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தெரியும்.
ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது தான் யூ வுட் பி வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் யர் ப்ரிப்பரேஷன் அண்ட் யூ கேன் ஆன்சர் எனி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இந்த 10th சாப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் வித் அபவுட் 25 கொஸ்டின்ஸ் இயர். அந்த கொஸ்டின்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த ஸ்கில்ஸை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் ரிட்டன் அபவுட் 3 கொஸ்டின்ஸ். ஸோ ஐ வில் ஷோ யூ after discussing about 25 questions and the answers, I will show you the material that I have prepared for you. Then you can go through it. But before that, I just would like you to pay attention to what I have written on the board. The same questions are going to be seen in your material also that I have prepared. So அதுதான் நான் எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு இந்த எங்கே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு you will have better understanding. ஓகேவா? So just pay attention to. இங்கே பாருங்க. See the first question. Change the word grass into a verb. இப்போ கிராஸுங்கிற வேர்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிராஸ் வந்து நமக்கு பெரும்பாலும் நவுன் தான் அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். கிராஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். பட் அந்த கிராஸுங்கிற வேர்டை வந்து வெறுப்பாக எப்படி எழுத முடியும்? இந்த கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் மெனி வேஸ். இப்போ நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா, சேஞ்ச் த வேர்ட் கிராஸ் இன்டு a verb அப்படின்னு கேட்டிருக்கலாம். பட் இந்த கொஸ்டின் இப்படி வேற எதுவுமே எப்படி கேட்கலாம் அப்படின்னா, the word that is a noun to the word grass, அதை வந்து செலக்ட் பண்ணி ஆப்ஷனாக கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய வெர்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர், கிரேஸ். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிரேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர், கிரேஸ். கிரேஸ், கிரேஸ்டு, கிரேசிங், நம்ம வெர்பு சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இதோட நம்ம நின்றக்கூடாது. வி ஷுட் நாட் ஸ்டாப் வித் திஸ் ஆன்சர் அலோன். இப்போ இங்கே பாருங்க, இப்போ கிராசி, கிராசி அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து என்ன இருக்குது, கிராசினா ரொம்ப புல்தரை கசமசான் இருக்கும், கிராசியோட இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேஸ், GRACE, கிரேஸ். கிரேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ நவுன் அகெயின், இட் இஸ் அ நவுன். அது வந்து ஒரு கிரேஸ்னா ஒரு என்ன சொல்லுவோம் நம்ம தமிழில், கிரேஸ். கிரேஸ் இஸ் நத்திங் பட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் இஸ் கிவன் பை காட் டு சம்ஒன் எல்ஸ். கிரேஸ், அருள், அருள் சொல்லுவாங்களே அதான். அப்போ அது கிராசிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து when an animal is eating or grazing அப்படின்னு சொன்னால் அது வந்து இது வந்து கிராசிங். இட் இஸ் நாட் அன் ஆன்சர், பட் தென் திஸ் இஸ் ஆஸ்க்ட் இன் அன் ஆப்ஷன் தேர், பட் அவர் ஆன்சர் இஸ் கிரேஸ். அப்போ சேஞ்ச் த வேர்ட் கிராஸ் இன்டு அ verb. ஸோ இது வந்து ஒரு உதாரணம். செகண்ட் இதை பாருங்க, the noun form of condemn. Condemn, இப்போ கண்டம் அப்படிங்கிறது இட் இஸ் அ verb, condemn, condemned அப்படி சொல்லிட்டே போகலாம். இப்போ நவுன் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ நவுன் ஃபார்ம் ஆஃப் கண்டெம் ஹியர்? சி, கண்டெம்டு, கண்டம்னேஷன், கண்டம்னிங் அண்ட் கண்டமிங்லி. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு எதே சரியான ஆன்சர் அப்படின்னா கண்டம்னேஷன், இதுதான் சரியான ஆன்சர். பெரும்பாலும் the word that ends with TION they can be referred to as noun. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த NESSல முடியக்கூடிய வார்த்தை it can be considered as noun sometime. புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்சக்கூடிய சில உண்மைகள். ஓகேவா? ஸோ we'll move on to the next question. Next question could be little more tough here. பாருங்க, choose the sentence that has the transitive verb. இப்போ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸில் உள்ள வெர்பு வந்து டிரான்சிட்டிவ் வெர்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின். டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு தானே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சாதாரணமாக போய்க்கலாம். But before you answer or select the correct answer to that question, you must know what is a transitive verb and what is intransitive verb. But transitive verb na enna? Transitive verb engiradhu enna அப்படினா a verb that requires an object in a sentence. Intransitive verb na அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவையில்லை. அதான் வந்து the difference between transitive and intransitive verb. இப்போ read the sentences carefully. Cheetah runs fast. இதில் verb எது? இதுதான் உங்களுக்கு verb ஒன்று. runs அப்படிங்கிறத verb. இப்போ does the sentence have an object here? இல்லை. ஃபாஸ்ட்ங்கிறது உங்களுக்கு adverb கூட இருக்கும். It is an adverb there. அப்போ it does not have a object. இப்போ ஆக்சுவலாக if a verb has the object in a sentence and that object should answer a question what, அந்த வாட்ங்கிற கேள்விக்கு பதிலாக கிடைக்கக்கூடிய வார்த்தை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ by that word the action of the subject is completed. அந்த வெர்போட என்ன பண்ணலாம், அதுக்கு பதிலாக வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து என்ன சப்ஜெக்ட் ஆக்சன் செஞ்சு முடிச்சிருக்குதோ அது வந்து கம்ப்ளீட் ஆகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் ஷுட் பி தி வே தட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். பாருங்க, இப்போ he speaks English fluently.
இப்போ you have an object here. He, subject, speaks, verb, English is an object, and how does he speak? Fluently. இப்போ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா you have the verb speaks here and the English. So இப்போ இங்கிலீஷ்ங்கிறது ஆப்ஜெக்ட். What does he speak fluently? English. He speaks English fluently. அப்போ இந்த verb தான் transitive verb. ஓகே, இப்போ மற்றதுக்கெல்லாம் வந்து transitive verb கிடையாது. She has been shouting for an hour. அப்போ those sentences do not need object. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, the children jumped up and down the chairs அல்லது up and down the stairs என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ therefore this kind of questions you must be very familiar with. இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ remember once again the three questions. Remember once again the three questions. So let me show this to you. Let me show this to you in a paper that I have prepared for you. இந்த மூணு தான் நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. So you can just go through. You can just go through. These are the options that I have given here. பாருங்க. Okay, so this is how it goes. இதான் இது மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். So now let me rub this for you and then move on to the next set of questions. பாருங்க, இப்போ அடுத்தது. See, now this is how you should prepare yourself, my dears. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். But again, they are all very challenging. See, பாருங்க இப்போ. See, இப்போ we move on to the next question. இப்போ இங்க ஒரு question இருக்கு. So I read to the next question. இப்போ என்ன question? அடுத்த question என்ன அப்படின்னா பாருங்க. Let me write it on the board. See, இப்போ the word, the noun form of the adjective covered. And the noun form of the adjective covered. The noun form of the adjective covered. The noun form of the adjective. Let me write it in black X again, my dears. See, the noun form of the adjective. என்ன வார்த்தை? Covered. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கவர்டு அப்படிங்கிற வார்த்தையினுடைய நவுன் ஃபார்ம் என்னது? அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் ஹியர்? ஏ, ஸோ ஐ ஹவ் गिवन தி ஆப்ஷன்ஸ். கவர்ட்லி, then B, of course, cowardice. C, of course, you have the cowardom. Cowardom, others could be none of the above அப்படின்னு வச்சுக்கலாம். நாங்கள் வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், none of the above. இப்போ இந்த கவர்ட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன? சாரி, இந்த அட்ஜெக்டிவ் கவர்ட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய நவுன் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? கவர்டிஸ். தட் இஸ் தி ஆன்சர், கவர்டிஸ். பட் கவர்டிஸ் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. பட் வாட் அபவுட் கவர்ட்லி? கவர்ட்லி, தட் இஸ் அன் அட்வர்ப். பிகாஸ் இட் ends in ly, அதனால அது அட்வர்ப்னு சொல்லியும். அப்போ கவர்டம், இந்த none of the above, we don't have to go into detail of all those things. புரியுதா? இப்போ நமக்கு ஆன்சர் என்னது? கவர்டிஸ் is the noun form of the adjective covered. ஓகேவா? So let's move on to the next question. See, he often watches movies. இதான் வந்து கொஸ்டின். He often watches movies. ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருக்கிற சென்டென்ஸ். இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, we have to find out, அதாவது we are asked to find out what type of adverb. இப்போ இதில் adverb என்ன நமக்கு? often is the adverb. ஸோ இந்த adverb வந்து என்ன டைப் ஆஃப் adverb அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. See, first option பாருங்க, it is adverb of time. B வந்து adverb of frequency. C
C adverb of frequency, and then C வந்து adverb of manner, C adverb of manner, and D adverb of C change watch. Let me write it here. Adverb of another one, adverb of degree, adverb of degree. இப்போ பாருங்க இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. adverb of time, adverb of frequency, adverb of manner, adverb of degree. So we know all types of adverbs here. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் என்ன? He often watches movies. இதுல oftenங்கிறது என்ன டைப் ஆஃப் verb? Often refers to what? அடிக்கடி. அப்ப it refers to frequency. So the correct answer would be adverb of frequency. Adverb of frequency. Okay, so this is how we should analyze the answers. This is how we should analyze the answers. புரியுதுங்களா? இப்போ நம்ம we will move on to the next one. We will move on to the next one. Okay, so let me wrap this for you. Let me wrap this for you. Okay, come. So now see, we'll move on to the next question. Next question என்னது? Okay, பாருங்க. Next question வந்து, see, in the sentence the child sleeps peacefully. ஒரு sentence கொடுத்திருக்காங்க. The child sleeps peacefully. Okay, in the sentence அது? The child, come on my dears. Okay, all right, the child sleeps peacefully. So this is the sentence that we are given here. So what are the questions now? In the sentence the child sleeps peacefully. இப்ப இதுல verb வந்து என்னது? The verb என்ன verb அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன verb? என்ன verb? Whether it is transitive or intransitive அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. The verb is அப்படி சொல்லி கேள்வி கேட்டுட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? C A transitive, B intransitive, C, and then C you have regular verb, and then D irregular verb, maybe irregular verb. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? C பாருங்க. The child sleeps peacefully. இப்போ இங்க பாருங்க, இதுல இருக்கக்கூடிய verb என்னது? Sleeps. இந்த sleeps அப்படிங்கிற verb, does this sentence have an object? No. Peacefully அப்படிங்கிறது, it is not an object, it is the adjunct, we can call it, and it answers the question how does the child sleep, not it doesn't answer the question what does the child do அப்படிங்கிறது கேள்வி பதிலா வரல. Therefore இந்த verb வந்து என்னது ஆக்சுவலா? See, and that is the verb called intransitive. அதுதான் வந்து நமக்கு ஆன்சர். So this is how you should analyze the answers. So இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டே போனோம் அப்படின்னா we will have more options here. ஓகேவா? இப்போ so we have done. Okay, we'll move on to the next question. பாருங்க, the plural form of diagnosis. The plural form of diagnosis. ஏழாவது கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? அதை பாருங்க அப்படியே. ஏழாவது கொஸ்டின். See question number 7. The plural form of diagnosis is option என்ன கொடுத்திருக்காங்க? Diagnosis, diagnosis, diagnose,
அப்புறம் டயக்னோசி. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ப்ளூரல் ஃபார்ம் வந்து டயக்னோசஸ். See, the answer is written in bold types, typed out in bold types. பாருங்க. Okay, so and then that is another question. Now question number 9, we move on to the next question. He dash ride a bike. He dash ride a bike அப்படின்னு ஒரு sentence இருக்கு. So let me see whether I can write it read it properly. See, என்ன சொல்லிருக்காங்க? See, he dash rides a bike. He dash ride a bike. So bracket என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ability அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எபிலிட்டி, பர்மிஷன் இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? What are we supposed to remember? We should remember the model works, model verbs, model auxiliaries. அப்போ ஒன்று படிச்சிருக்கோம். எபிலிட்டி, அப்புறம் வந்து பர்மிஷன், ஆஸ்கிங் ஃபார் பர்மிஷன், டெமான்ஸ்ட்ரேட், இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. அப்போ எபிலிட்டி உங்களுக்கு ஆப்ஷன் இப்போ இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ வந்து டூ, ஆப்ஷன் ஏ வந்து டூ, ஆப்ஷன் பி வந்து கேன், ஆப்ஷன் சி டேர், அண்ட் ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி நீட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யூ நோ தி ஆன்சர் தான். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் என்ன நடக்குது, என்ன பிரச்சனைங்க? வாட் இஸ் அவர் டிஃபிகல்ட்டி? வாட் குட் பி அவர் டிஃபிகல்ட்டி ஹியர்? See now, he can is the answer. We all know that. Can is the answer for this sentence. Can is the answer. Yeah, can வந்து ஆன்சர் சொல்றோம் நம்ம. Why do you say that can is the answer for this sentence? It is because it shows the ability of the person. It shows the ability of the person. So he can ride a bike. He can ride a bike. But you should not ask whether all the other verbs are incorrect or not. Certainly they are incorrect because either in tense wise or verb wise or in the usage of auxiliary verb they are incorrect. அப்ப இதுதான் வந்து கரெக்டான verb. So இங்க பாருங்க இப்ப and you should know the answer for this also. How dare எப்ப பயன்படுத்தணும்? auxiliary verb பத்தி பேசணும்னே நமக்கு we should be remembering in our minds all the 24 auxiliary verbs. அது மட்டும் இல்ல, not only the 24 auxiliary verbs, அந்த auxiliary verbs வந்து என்னென்ன நம்ம பேசிக்காக நம்ம ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும். How? Because you have பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ auxiliary verb வந்து 24 auxiliary verb இருக்கும். அப்போ எது எப்போ பயன்படுத்தலாம்? There are primary auxiliaries and there are secondary auxiliaries and they are known as modal auxiliaries. அதே பார்த்தீங்கன்னா அது வந்து quasi modals சொல்லுவாங்க. So all these terms are there. So depending upon the usage of the sentence, you must know how to use correct form of the auxiliary verbs here. So அப்போ இது வந்து ஒரு உதாரணம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, so he hurt himself அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. See, he hurt himself. ஒரு சென்டென்ஸ் இருக்கு. He hurt himself. So இந்த சென்டென்ஸ்ல வந்து here himself is a dash. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? See, demonstrative pronoun, அப்புறமா செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ரிஃப்ளெக்சிவ் pronoun, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா reciprocal pronoun, அப்புறம் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா distributive pronoun. See, distributive pronoun. இப்போ இதெல்லாம் பத்தி என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, உடனே we should remember all the pronouns.
டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இருக்குது, ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது, அப்புறம் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் இனஃப், வாட் குட் பி த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்? The sentence is he hurt himself. இந்த சென்டென்ஸ்ல himself is a dash pronoun. என்ன pronoun அது? The answer is reflexive pronoun. புரியுதா? This is the answer. Reflexive pronoun. ஏன் இந்த reflexive pronoun சொல்லி சொல்றோம்? Because when you use the word self, it comes to you. It reflects back the person who speaks, அதாவது who does the work. இங்க தான் நம்ம வந்து என்ன ஞாபகத்தை வச்சோம் அப்படின்னா, we should remember the all various uses of the pronouns here. We all know that there are 8 subjective pronouns: I, we, you, he, she, it, they. இதெல்லாம் தெரியும். But you must know, along with the subjective pronouns, you should know the objective pronouns also. இப்போ இதனுடைய objective pronouns என்ன? ஐக்கு object வந்து me, we, us, you, he, him. அப்புறமா she, her, it, they, them. ஸோ இதெல்லாம் objective pronoun. அப்புறமா பொசசிவ் ப்ரொனவுன் பார்க்கணும். பொசசிவ் ப்ரொனவுன் என்னது? இப்போ ஐ, இப்போ மீ, அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆச்சு. இப்போ பொசசிவ் ப்ரொனவுன் என்ன? மை. ஐக்கு வந்து மை, வீக்கு வந்து அவர், யூ, யுவர், யுவர், அப்புறமா ஹீ, ஹிஸ், அப்புறமா ஷீ, ஹர்ஸ், அப்புறமா வந்து இட், இட்ஸ், தே, தேர். ஸோ பொசசிவ் ப்ரொனவுன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் வரும். இப்போ மை செல்ஃப், I stands for myself. myselfங்கிறது ஐனுடைய ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். அப்போ விங்கிறது அவர் செல்ஸ் ப்ளூரல். இப்போ யூங்கிறது யுவர் செல்ஃப் சிங்குலர். யூ யுவர் செல்ஸ் ப்ளூரல். ஹீ ஹிம்செல்ஃப் சிங்குலர். ஷீ ஹர் செல்ஃப். இட் இட் செல்ஃப். தே தெம் செல்ஸ். இப்போ இதெல்லாம் லைனாக சொல்லி பார்த்துக்கணும். ஐ, மீ, மை, மை செல்ஃப். வி, அஸ், அவர் செல்ஸ். யூ, யுவர், யுவர் செல்ஸ். அப்புறமா he, him, his, himself, she, her, hers, herself, it, its, itself, they, them, their, themselves. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா you can easily find out the correct answer. பார்த்தீங்கன்னா இப்போ see, so the correct answer for this one is reflexive pronoun. இப்போ இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த பேஜில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. just go through the page. இதுதான் நான் கேட்டிருக்கேன். இதை வந்து ஒரு தடவை பார்த்துங்க. then it will be easy for you to remember. பார்த்துங்க நல்லா. ஓகே. All right, so we have done with 10 questions. So we have covered to some extent more or less parts of speech, tenses, verb, noun. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் இப்போ. So let's move on to other types. So let me rub this for you. Okay dears, so இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, see, we will move on to next set of questions. இதுல வந்து ஒரு 4 questions இருக்கு. 11, 12 and 13, 14. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, see, the interrogative sentence of the following statement. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய interrogative sentence என்ன? அந்த ஸ்டேட்மெண்ட்டோட interrogative sentence என்ன? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம what are we supposed to remember? We should know how to frame questions for the statements that is given. இப்போ அதுக்கு இணையான எப்படி இந்த ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் கொஸ்டினில் எப்படி இருக்கும், ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ we should have studied and we should be remembering by this time the rules and regulations of framing questions for the statements given and framing answers for the questions given. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தரவாக வச்சுருந்துருக்கணும். இப்போ புரியுதா? இப்போ இதை எழுதி காமிக்கிறேன். ஐ ஹோப் இட் இஸ் கோயிங் டு பி விசிபிள் டு யூ. பாருங்கள், முடிஞ்சவர்கள் எழுதி காமிக்கிறேன்.
because it takes time to load the pen. பாருங்க, see the interrogative sentence of the following statement. The interrogative sentence of the interrogative sentence of the following statements. இப்போ இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, he runs a restaurant in Delhi. இதான் நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின். He runs a restaurant. He runs a restaurant in Delhi. See, இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற சென்டென்ஸ். ஓகே, இப்போ we all know that this is a statement. ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கு உங்களுக்கு. he runs verb இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்ங்கிறது ஆப்ஜெக்ட். he runs, what does he run? He runs a restaurant. எங்க? டெல்லியில. இப்போ இதுக்கு இணையான இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? he is running a restaurant in Delhi. He is running a restaurant in Delhi. B option வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Does he run a restaurant in Delhi? Okay, does he run a restaurant in Delhi? Option C வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Do he run a restaurant in Delhi? Do he run a restaurant in Delhi? அப்புறம் ஆப்ஷன் டி வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, சி none of the above. இது நாலுமே, இது மூணு மேல உள்ள மூணுமே சரியில்லை. அப்ப இது மூணுல சரியான ஆன்சர் இருக்கா நமக்கு? சி பாருங்க. So what is your subject here? He is your subject. இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன வரும்? He runs a restaurant in Delhi. அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன். இப்போ நம்ம கேட்டிருக்கிற கேள்வி என்ன? இந்த சென்டென்ஸுக்கு வந்து நம்ம சரியான இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து தயார் பண்ணணும். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ he is running. இப்போ he is running வந்து கன்வினியன்ஸ் டென்ஸ் வருது. நிச்சயமாக அது வந்து இட்ஸ் நாட் ரைட் ஆன்சர். அப்போ இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. என்னது? Does he run a restaurant in Delhi? இப்போ ஏன் இங்கே டஸ் வருது அப்படின்னா, see you have the subject third person singular and you have the verb runs. அப்போ அந்த ரன்ஸ் வந்து எப்படி பிரிப்போம் நம்ம? டஸ் பிளஸ் ரன் இதுதான் பிரிப்போம். அப்போ does he run a restaurant in Delhi? அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, do he run? So if you are thorough in your grammar, certainly this is an awkward sentence. இந்த மாதிரி do வந்து do heக்கு வந்து do போட முடியாது. அப்புறம் none of the above, இது மூணுல எதுவுமே சரியில்லை. அப்போ எது சரியான ஆன்சர்? இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஸோ this is an example. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது, அல்லது ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு இணையான பதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, இப்படி மாற்றி கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தரவாக வந்திருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் இப்போ நான் எழுதி போட்டது 11வது கேள்வி. ஸோ 12வது கேள்வி பாருங்க. The cat chased the rat. அதாவது 12வது கேள்வி பாருங்க. The cat, see, the cat chased the rat. இந்த சென்டென்ஸ்ல the cat chased the rat இந்த சென்டென்ஸ்ல the word cat is a அல்லது an dash a noun. என்ன noun இது? இப்போ கேட் வந்து என்ன நவுன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ கவுண்டபிள், ஆப்ஷன் பி அன்கவுண்டபிள், ஆப்ஷன் சி அப்ஸ்ட்ராக்ட், ஆப்ஷன் டி ப்ராப்பர். இப்போ இது என்ன நவுன் இது? ஆக்சுவலாக
the cat chased the rat அப்படிங்கிறதுல கேட்டுங்கிற வார்த்தை it is a countable noun. Countable noun. அதான் ஆன்சர். பாருங்க, countable noun is the answer. See? Okay? Right. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 வந்து என்ன இருக்குங்க அப்படின்னா, choose the appropriate form of the verb அப்படின்னு கொடுத்துருக்காங்க. choose the appropriate form of the verb அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. what is the sentence? The students dash start the practical next week. The students dash start the practical next week. இப்போ இதுதான் கொடுத்துருக்கிற சென்டென்ஸு. இதுக்கு இணையான வர்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும். பாருங்கள், 13 கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ஆன்சர் அப்படியே கொடுத்துட்டேன். நம்ம ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் செலக்டிங் த கரெக்ட் ஆப்ஷன். இப்போ எது சரியான ஆன்சர் அங்கே வரும் அப்படின்னா, தி ஆன்சர் இஸ் வில் ஸ்டார்ட். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குங்கிறது நமக்கு ஃபியூச்சர் ஆக்ஷனை குறிக்கக்கூடியது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஸ்டார்ட்ஸ்ன்றதுல போடலாமே சார். சி த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வந்து ஏன் இங்கே வராது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ என்ன வரணும்? ஸ்டார்ட்னு தான் வரணும். ஏன் அப்படின்னா இப்போ நல்லா நம்ம ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், ஸ்மார்ட் டீச்சர்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம the use of the present tense can be, actions of the present tense can be used in future form also. ஃபியூச்சர் ஆக்ஷனுக்கு பயன்படுத்தலாம், ப்ரெசென்ட் ஆக்ஷனுக்கு பயன்படுத்தலாம். அதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரூல்ஸ் ப்ரெசென்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இங்கே ஏன் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ் வெர்பு ஸ்டார்ட்ஸ் ஏன் வந்து வரக்கூடாது அப்படின்னா, ஸ்டார்ட்ஸ் இஸ் a singular noun but your subject is plural. என்ன சப்ஜெக்ட்டுங்க? the student. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து the students will start the practical next week. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். பார்த்துங்க. see, just go through the question once again. Okay, then we move on to the number 14. 14th question என்ன? choose the correct sentence. இப்போ choose the correct sentence சொல்லிட்டு இது வந்து ஒரு வித்தியாசமான சென்டென்ஸ். see, let me write this. I hope the markers will work now. காஞ்சி போயிருக்கு இல்லையா? I will write the option and then tell you the question. Then you can easily identify. The option என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனுங்க? see, they have submitted their assignments. இது ஆப்ஷன். they have submitted their assignments. B என்ன கொடுத்திருக்காங்க? what have they given here? they has submitted their assignment. see, they has submitted. option C என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, they submits their assignments. they submits their assignment. option D வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, they have submit their assignment. they have submit their assignments. இப்போ உங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம், பட் you will certainly know the option here when I show you. பாருங்க, இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, choose the correct sentence. இதான் நம்ம கேட்குற கேள்வி. choose the correct sentence. okay, choose the correct sentence. இப்போ பாருங்க, see, look at the option here. they have submitted their assignments. they have submitted their assignments. they submits their assignments. they have submit their assignments. இப்போ this is a question based on your tenses and the verb, correct use of the verb and the tenses. இப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, see,
வாட் இஸ் யூர் கரெக்ட் ஆன்சர் பை த வே? இதில் என்ன கரெக்ட் ஆன்சர் வரும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா they have submitted their assignments. It is in present perfect tense. You have the perfect form here and then verb 3 of the main verb submit. So they have submitted their assignments. மற்றெல்லாம் ஏன் சார் தப்பு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பெரிய சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபார் த சேக் ஆஃப் த நியூ கமர்ஸ் ஆர் ஸ்லோ லேர்னர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தே ஹேஸ் சப்மிட்னு போட்டிருக்கேன். இப்போ ஹேஸ் வந்து சிங்குலர் வேர்ப், தேங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ நேச்சுரலாக இது வந்து அடிபட்டு போயிடும். இங்கே பாருங்க தே சப்மிட்ஸ், அதே போல தான் சப்மிட்ஸுங்கிறது சிங்குலர் வேர்பு, சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ப்ளூரல். அப்போ இதுவும் அடிபட்டு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தே ஹேவ் சப்மிட், ஹேவ் வந்திருக்கு பட் ஹேவ் போட்டாலே அதுக்கப்புறம் என்ன வரணும்? இட் ஷுட் பி தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அப்போ சப்மிட்ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் V1 இல்லையா? அப்போ இதுவும் அடிபட்டு போகும். அப்போ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தே ஹவ் சப்மிட்டட் தேர் அசைன்மெண்ட்ஸ். இப்போ நல்ல டென்ஷை நம்ம தர வச்சிருக்கவங்களுக்கு இட் மே சீம் ஈஸி, இப்போ சம்டைம்ஸ் வென் வி ஆர் இன் ஹரி என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அடிச்சுட்ருவோம் நம்ம தே ஹவ் சப்மிட் தேர் அசைன்மெண்ட் சொல்லிட்டு. அப்போ இது மறந்துடும். அந்த இடி எஸ் சேர்க்கறது இதெல்லாம் மைனூட்டாக நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ வி ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் இன் அப்சர்விங் தி கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட், ஸ்பெல்லிங்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே டியர்ஸ், ஸோ 14 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். நம்ம வி ஹவ் கான் த்ரூ 14 கொஸ்டின்ஸ். ஒரு 14 கேள்வி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செட்டுக்கு போகலாம். இப்போ 15, 16, 17 போகலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸி தான். லுக் அட் த 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? என்னது 15th கொஸ்டின்? சி what is question number 15? It is the question. பாருங்க, இப்ப நல்லா பாருங்க. இது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அதாவது ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் நவுன், அதாவது காம்பவுண்ட் வேர்டு காம்பவுண்ட் நவுன் சொல்லி கேட்டிருப்பாங்க. காம்பவுண்ட் நவுன் அல்லது காம்பவுண்ட் வேர்டு சொல்லி கொஸ்டின் வரும். காம்பவுண்ட்னாலே நமக்கு இமீடியட்டாக நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே போகணும்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் போகணும். நவுன், வெர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன் வராது பெரும்பாலும், பட் ஜெரண்ட் வரும். அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் நவுன் இன் த ஆப்ஷன்ஸ் கிவன். ஆப்ஷன் ஏ பியூட்டிஃபுல், ஆப்ஷன் பி சன்ஃப்ளவர், ஆப்ஷன் சி டேபிள் அண்ட் ஆப்ஷன் டி ஸ்டூடெண்ட்ஸ். அதான் வந்து நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின். பாருங்க, சி தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷன் நம்ம கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா இட் இஸ் சன்ஃப்ளவர். ஏன் அதை வந்து காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்கிறோம்? சன்ஃப்ளவர் தேர் ஆர் 2 words. சன் இஸ் 1 word, ஃப்ளவர் இஸ் another word. ஸோ இட் இஸ் நவுன் ப்ளஸ் நவுன். அதனால அதுதான் கரெக்ட் ஆன்சர். இது வந்து காம்பவுண்ட் வொக்காபுலரியில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, நம்பர் 16 பாருங்க. a pair of scissors dash kept on the table. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. a pair of scissors kept on the table. இப்போ pair of scissors இங்க வந்து நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? சிங்குலர் ப்ளூரல் ஞாபகத்துக்கு வரணும். இப்போ சிசர்ஸ்னாலே the word does not have plural or singular, எல்லா ரெண்டுத்துக்கு ஒன்று தான். அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார். a pair of scissors, ஆப்ஷன் ஏ ஆர், ஆப்ஷன் பி have, ஆப்ஷன் சி இஸ் and ஆப்ஷன் டி வேர். அப்போ என்ன ஆன்சர் வரும்? இஸ் is the answer. a pair of scissors is kept on the table. அதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. alright, okay, so that is the one. Next question பாருங்க. you dash leave when you have completed your work. you dash leave when you have completed your work. அப்போ நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா பர்மிஷன், ப்ராக்கெட்டில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அகெயின் இட் இஸ் சம்திங் டு டூ வித் மாடல் வேர்ப்ஸ். பாருங்க, இப்போ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மஸ்ட், மே, ஆட் டு, நீட் டு. ப்ராக்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன? பர்மிஷன். யூ டேஷ் லீவ் வென் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க். வேலையை முடிச்சதுக்கப்புறம் நீ கிளம்பி போகலாம். அப்போ இட் இஸ் கிவிங் எ பர்மிஷன். அப்போ என்ன சரியான ஆன்சர் வரும்? மே. பாருங்க, சி May is the correct answer.
ஓகே, மே இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, இது இஸ் கொஸ்டின் நம்பர் 18. பாத்துங்க, இன்னொரு தடவை பாத்துங்க. Question number 18. Okay, then question number 19. 19 என்ன இருக்குங்க? As he was poor, I helped him. இப்போ let me write it. இன்னும் கொஞ்சம் இதை போல எழுதி போறோம் பாருங்களேன். Okay. இதெல்லாம் போல் எழுதி போட்டா நமக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன கொஸ்டின் இப்போங்க? As he was poor, I helped him. See, as he was poor, I helped him. இப்போ கொஸ்டின் என்னது? This is the sentence that is given to us. இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது வந்து என்ன சென்டென்ஸ்? வாட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் திஸ்? அப்போ என்ன சென்டென்ஸ் இது? உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, the first option என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, this is a complex sentence. செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ். தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் சென்டென்ஸ். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து ஒரு again it is a challenging question. இப்போ as he was poor, I helped him. இப்போ நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? You may have studied simple sentence, compound sentence and complex sentence. The simple sentence என்னன்னு சொல்லிருப்போம், நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா, simple sentence that has one word or a phrase along with the main class. ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அதோடு கூட ஒரு ஃப்ரேஸோ வேர்டோ இருக்கும். அதுதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லி சொல்றோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன படிச்சிருப்போம் நம்ம? Compound sentence will have two main classes and those two main classes will be combined by a coordinating conjunction. ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு. அதுக்கு அந்த ரெண்டு மெயின் கிளாஸ் எதை வந்து ஜாயின் பண்ணோம்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். என்னென்ன கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நம்ம படிச்சிருப்போம்? அண்டு, ஸோ, ஆர், எட், அதர்வைஸ், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் will have at least one subordinate class, அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ், அப்புறம் ஒரு மெயின் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லி சொல்லுவோம். இப்போ அந்த சபார்டினேட்டிங் கிளாஸ் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கும்? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அதில் தான் ஆரம்பிக்கும் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அப்போ வாட் ஆர் த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்? ஆல் த WH questions can be used as subordinating conjunctions and also words like though, although, even though, as soon as. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தலாம். இஃப், அன்லெஸ், இதெல்லாம் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அப்போ நம்ம இதெல்லாம் படிச்சிருந்தா தான் இமீடியட்டா we can easily answer the question. இப்போ as he was poor, I helped him. இப்போ என்ன சென்டென்ஸ் இது? By this time you should know the answer. அப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஏன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்றோம்? இப்போ as he was poor வந்து it is a subordinating class, அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ். I helped him வந்து மெயின் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். புரியுதா? அப்போ இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ், சாரி, இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ இதோட நிப்பாட்டிடக்கூடாது. We should not stop with this. இப்போ இதோட நிப்பாட்டம் என்ன பண்ணுவோம்? இதை பார்க்கணும். காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்போ இதுக்கு இணையான காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன? இதுக்கு இணையான காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன? சி, சொல்லுங்க பார்க்கலாம். As he was poor, I helped him. அதனுடைய காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன? ரெண்டு மெயின் கிளாஸ் நமக்கு தேவை. ஏற்கனவே ஒரு மெயின் கிளாஸ் இங்கே இருக்கு. ஆல்ரெடி there is one main class here. We should not touch that. அப்போ இதை தான் நம்ம இன்னொரு மெயின் கிளாஸாக மாற்ற ரொம்ப ஈஸி. இந்த ஆசை எடுத்துட்டா இது ஒரு மெயின் கிளாஸாக வந்துடும். இங்கே ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். He was poor, so I helped him. அதான் வந்து அதனுடைய காம்பவுண்ட் சென்டென்ஸ். புரியுதா? He was poor, so I helped him. காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்போ இதனுடைய சிம்பிள் சென்டென்ஸ் என்ன? சிம்பிள் சென்டென்ஸ் என்ன சொல்லலாம்? இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வெர்பை பார்க்கணும். இதை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இட் இஸ் தேர். இப்போ இதில் என்ன வெர்பு உங்களுக்கு இருக்கு? வாஸ்ங்கிறது வெர்பு இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இந்த வாஸ்ங்கிறது பி வெர்ப். ஸோ அந்த பி வெர்பு என்ன பண்ணணும்? நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக கொண்டு வரணும், கன்வெர்ட் பண்ணணும். அதை ஒன் வேர்டுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இதனுடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பீயிங்.
புரியுதா? இப்போ பீயிங் புவர் ஐ ஹெல்ப்ட் ஹிம். ஆன் பீயிங் புவர் அப்படின்னு சொல்லி போடலாம். பீயிங் புவர் ஐ ஹெல்ப்ட் ஹிம். அப்போ இதுதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ ஒன்று இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம், பிரித்து நம்ம சொல்ல கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்தது பாருங்க. த ஃபியூச்சர் கண்டினியூஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ். அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால் நமக்கு தெரியும். லாஸ்ட் இதில் வந்து எத்தனாவது கேள்வி இது? 20வது கேள்வி பாருங்களேன். ஜஸ்ட் கோ த்ரூ த கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 என்ன கேட்டிருக்காங்க? த ஃபியூச்சர் கண்டினியூஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ். அதாவது இந்த வார்த்தை ஃபியூச்சர் கண்டினியூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னொரு பேரால் அழைக்கப்படுகிறது. என்னென்ன? ஆப்ஷன் ஏ ப்ரெசன்ட் ப்ரோக்ரஸிவ், ஆப்ஷன் பி பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ், ஆப்ஷன் சி ஃபியூச்சர் ப்ரோக்ரஸிவ், ஆப்ஷன் டி பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ். இப்போ இது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ்னாலே வேறுபோட ஐந்து சேர்ந்துருக்கும். அப்போ அதுக்கு இன்னொரு ஃபார்ம் என்ன? கண்டினியூஸோட இன்னொரு ஃபார்ம் வந்து ப்ரோக்ரஸிவ். அப்போ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? த ஃபியூச்சர் கண்டினியூஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபியூச்சர் ப்ரோக்ரஸிவ். அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதான் அதனுடைய அர்த்தம். ஓகேங்களா? சரி, பார்த்துங்க. ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு தி லாஸ்ட் ஒன். லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் 21, 23, 24, 25 இதோட முடிச்சுக்கலாம். பாருங்க. சி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் இருக்கு. ஸ்டாப் ஷவுட்டிங். பாருங்க, ஸ்டாப் ஷவுட்டிங். ஸ்டாப் ஷவுட்டிங் சொல்லி கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து கொஸ்டின் டேக். இப்போ கொஸ்டின் டேக்னு நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? அதை எழுதி காமிச்சிடறேன் இருங்க. ஸோ ஆல் தோஸ் ஹூ ஆர் ஸ்டில் நியூ டு திஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிராமர், so you should know all these things. இப்போ பாருங்க, இது நம்ம கொடுத்துருக்க என்ன சென்ஸ் கொடுத்துருக்காங்க? இப்போ ஸ்டாப் ஷவுட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டாப் ஷவுட்டிங், ஸ்டாப் ஷவுட்டிங் இது வந்து ஒரு சென்டென்ஸ். திஸ் இஸ் நோன் அஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். புரியுதா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி தொடங்கும் அப்படின்னா வெர்போட தொடங்கும். அப்போ அதனுடைய கொஸ்டின் டேக் என்ன அப்படின்னா நம்ம ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஆப்ஷன் ஏ, won't you, பி will you, சி can you, டி could you அல்லது can't you. இதெல்லாம் வச்சு இப்போ இதில் நமக்கு சரியான ஆன்சர் இது. இது வந்து கொஸ்டின் டேக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ கொஸ்டின் டேக்னோடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, இன் ஆர்டர் டு ரைட் கொஸ்டின் டேக் வி நீட் 2 கிராமர் ஐட்டம்ஸ் ஒன்லி. முதல்ல வந்து நமக்கு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்பு அதனுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம். கான்ட்ராக்டட் ஃபார்ம்னா என்னது? இப்போ வில் நாட் அப்படிங்கிறத won't அப்படின்னு சொன்னால் அதான் அதனுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம். ஸோ இந்த 2 தான் நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கும். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டேக் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ அதான் அதனுடைய பேசிக் ரூல். நம்ம அதுக்குள்ளே டீட்டெயிலாக போன ஏற்கனவே அதை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், தெரியும். இப்போ என்னுடைய கொஸ்டின் டேக் நான் ஸ்டாப் ஷவுட்டிங் அப்படிங்கிறதுல கொஸ்டின் டேக் வந்து பெரும்பாலும் இந்த வெர்போட ஆரம்பிச்சுன்னா நீங்கள் கண்ணு முடிக்க என்ன பண்ணிடலாம்? வில் யூ, திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஹியர். வில் யூ, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். வில் யூ, யூ மே ஹாவ் ஹர்ட் திஸ் செவரல் டைம்ஸ். மே ஹாவ். இப்போ அதான் வில் யூ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ கேன் யூ அதெல்லாம் வரும். ஓகே, நம்பர் 22 பாருங்கள். நம்பர் 22 வந்து வி டேஷ் பிளே அண்டர் திஸ் மேங்கோ ட்ரீ when we were children. We dash play under this mango tree when we were children. நாங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது இந்த மரத்துக்கடியில் மாமரத்தடியில் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ திஸ் இஸ் சம்திங் டு டூ வித் என்னது? ஆக்சிலரி வெர்ப். என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனுங்க? ஏ ought to, பி used to, சி had to and டி have to. அப்போ உங்களுக்கு சரியான ஆன்சர் என்ன? we used to. அதான் சரியான ஆன்சர். பார்த்துங்க. சி we used to play
Question number 22. Question number 22. பாருங்க. So we used to play under this mango tree when we were children. குழந்தைகள் வந்தபோது நாங்கள் இந்த மாமரத்தில் விளையாடி கொண்டிருந்தோம். புரியுங்களா? Question number 23 பாருங்க. The name of the parts of speech of the underlined word in the sentence. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க. அந்த சென்டென்ஸ்ல ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த அண்டர்லைன் பண்ண வார்த்தை என்னது? Is it an adjective? Is it an adverb? Is it a noun? Is it a preposition? அதான் 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. என்ன சென்டென்ஸ்? Still water runs deep. Still water runs deep. அப்போ இந்த ஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்டில் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டில் வந்து நமக்கு என்ன இங்க சி பாருங்க. What is the answer here? See, option given, option A adverb, option B adjective, option C noun, option D வந்து preposition. அப்போ இது வந்து என்னது ஆக்சுவலா? Still it is an adjective of the noun it qualifies. Water, still waterனா ஒரு இடத்துல நிலைத்து இருக்கக்கூடிய தண்ணி. அதான் வந்து still waterங்கிறது. Still adds more informations to the noun water here. அப்போ அது வந்து adjective. பாருங்க. Okay. Then question number 24. The correct question tag to the sentence given. இது இன்னொரு கொஸ்டின் டேக்ல வரக்கூடிய வார்த்தை என்னது அப்படின்னா லெட்ஸ் கோ ஃபார் எ வாக். எப்படி நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல will you போட்டோமோ அதே போல் இந்த லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு இமீடியட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ஷெல் அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். லெட்ஸ் அப்படின்னா ஷெல் வி, அதை மறந்துடக்கூடாது நம்ம. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. சி லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். Let's go for a walk. இது வந்து சொன்ன லெட்ஸ் அப்படின்னா லெட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு எப்போதுமே நம்ம என்ன கொஸ்டின் டேக் வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும்? shall we. அப்ப உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? we shall we, can we, could we. அப்ப சரியான ஆன்சர் வந்து shall we. So that is the answer. The last question பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா if you dash well you won't pass the exam. அப்ப இது வந்து ஒரு முக்கியமான சென்டென்ஸ் பாருங்க. if you dash well you would pass the exam. ஸோ இதை பத்தி நிறைய நான் வீடியோ போட்டேன் ஏற்கனவே. இது வந்து இட் ரெஃபர்ஸ் டு கண்டிஷன். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? வாட் ஆர் த 4 ஆப்ஷன்ஸ் தே ஹேவ் गिवन ஹியர்? சி அத பாருங்க. வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் தே ஹேவ் गिवन? ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? have prepared. ஆப்ஷன் ஏ வந்து have prepared. ஆப்ஷன் பி வந்து prepared. ஆப்ஷன் சி prepared. And option D வந்து are preparing. Okay, are preparing. இப்போ இது வந்து it is something to do with the condition. இப்போ இது சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம டிஸ்கஷன் வரும். இப்போ இங்க என்ன வருங்க? சி would-ங்கற verb வந்திருக்கு. ஸோ இங்க வந்து சரியான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா prepared, past tense. ஏன் past tense வருதாங்க? ஏன்னா இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன். இப்போ ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன்னாலே இஃப் கிளாஸ்லையும் மெயின் கிளாஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். இப்போ இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். இது வந்து ஐ ஹேட் டன் ஆல்ரெடி இனஃப் வீடியோஸ் அல்லது ஐ ஹவ் அப்லோடட் இனஃப் வீடியோஸ் ஆன் திஸ். சில பேருக்கு இதில் என்ன கன்ஃபியூஷனாகவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வி ஹேவ் நவ் யூஸ்வலி வி யூஸ் டு ஹேவ் 3 கண்டிஷன்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இன்னொரு கண்டிஷன் சேர்த்துட்டாங்க. அது என்னது அப்படின்னா 0 கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. 0 கண்டிஷன், ப்ராபபிள் கண்டிஷன், இம்ப்ராபபிள் கண்டிஷன், அப்புறம் இம்பாசிபிள் கண்டிஷன் சேர்த்துருக்காங்க. இப்போ 0 கண்டிஷனில் எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ் இருக்கும். இப்போ 0 கண்டிஷனில் இஃப் கிளாஸ்லையும் சரி மெயின் கிளாஸ்லையும் சரி வெர்ப் வந்து ப்ரெசன்டென்ஸில் இருக்கும். ப்ராபபிள் கண்டிஷனில் இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பும் மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வெர்பும் இருக்கும். அப்புறம் ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷனில் வந்து 2 கிளாஸ்லையுமே வெர்பு வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்.
இம்பாசிபிள் கண்டிஷன் கடைசி உள்ளதில் பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் வந்து உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் மெயின் கிளாஸில் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பாசிவும் இருக்கும். புரியுதா? இப்போ இதை 4 விதமாக 4லையும் சொல்லி பார்க்கலாம் நம்ம. பாருங்க, இப்போ இஃப் யூ ப்ரிப்பேர்டு வெல் யூ வுட் பாஸ் தி எக்ஸாம். ஏன் இங்கே வந்து ப்ரிப்பேர்டு சொல்லி போட்டோம் அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. அப்போ இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். இப்போ இஃப் யூ ப்ரிப்பேர் வெல் இருக்கா, இஃப் யூ ப்ரிப்பேர் வெல் அப்படின்னு சொன்னா இங்க வந்து என்ன வரும், யூ வில் பாஸ் தி எக்ஸாம். யூ வில் பாஸ் தி எக்ஸாம். இப்போ அது பாருங்க, இஃப் யூ ஹேட் ப்ரிப்பேர்ட் வெல், இஃப் யூ ஹேட் ப்ரிப்பேர்ட் வெல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இங்க வந்துச்சு அப்படின்னா இங்க வந்து என்ன வரும், யூ வுட் ஹேவ் பாஸ்ட் தி எக்ஸாம். ஸோ ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ், ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ். இப்போ இதை வந்து 0 கண்டிஷன்ல சொல்லலாம். நம்ம என்ன சொல்லலாம், இஃப் யூ ப்ரிப்பேர் வெல் யூ பாஸ் தி எக்ஸாம். ரெண்டுமே ப்ரெசன்ட் வெர்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் ஐ ஹவ் கவர்டு all the grammar items as far as I am concerned here, my dears. ஸோ இதை விட நிறைய நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து நிறைய என்ன இருக்குது. ஸோ மேபி பிஃபோர் யூ கோ ஃபார் தி எக்ஸாம் let me check what would be the latest knowledge that you can acquire by asking several questions, and so that you can easily answer this. So இங்கே இந்த 1 hourல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து you could have covered and you could have come to certain kind of understanding what is this application of language skills is all about. அது என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ try to watch these videos completely, watch these videos completely well. மேபி அந்த உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் இனஃப் டு கோ த்ரூ ஆல் தி ஆன்சர்ஸ், அதில் வந்து உங்களுக்கு இது மேட்டராக இருக்காது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், மை டியர்ஸ். until I see you in the next video, and wishing you well for your examinations in the days to come. வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகிறது. அது எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு it's Louis Das from English Easy Louis channel signing you off for the time being. Thank you and God bless you, my dears. Thank you.